கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். மத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, முகங்கோணாதே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே அப்படின்னு இதில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இடத்துல கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறவங்களா இருக்கிறோமா? இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்மள்ட்ட பொருள் இருந்து பணம் இருந்து கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறது இல்லை. அதுதான் அதிகமாக இருக்குது. உதவி செய்கிறது இல்லை. அதனால் யாராவது இறந்துட்டாங்கன்னா பாருங்களேன், அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த வீதி முழுவதும் வெறும் மாலையாக கிடக்கும். அந்த தூக்கிக்கிட்டு போகிற ஒரு மனிதன் இறந்துட்டான்னா தூக்கிக்கிட்டு போகும்போது அது அடக்க முடிகிற வரையில் மாலைகளை கட்டி கட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. எல்லாத்தையும் மதிப்பீடு போட்டு பார்த்தா 1,00,000த்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த மனிதன் முடியாமல் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்தால் யாரும் என்ன பண்ணுறதில்ல, உதவி செய்கிறதில்ல, எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. ஆனால் வேஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், அந்த ரூபா செலவாகும். அதே ரூபா 1,00,000 அந்த மாலைக்கு செலவாயிருக்கும், அந்த பூக்களுக்கு செலவாயிருக்கும். அதை அவர்கிட்ட கொடுத்துருந்தோன்னு வைங்களேன், இன்னும் என்ன பண்ணுவார், 20-30 வருடம் அந்த பூமியில் வாழ்வார். அப்போ செய்யத்தக்க நேரத்தில் ஒரு உதவி ஒருவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க வியாதியில் இருக்கும்போது மறிக்கக்கூட ஆயிடுது. ஆனாலும் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன முகம் கோணாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு, யாரும் கொடுக்கறதில்ல. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்ம கொடுக்கறதில்ல. வசனத்தில் பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், பிறருக்கு தான் உபதேசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வழிய நம்ம கை கொண்டாதான் நடக்கிறதே இல்லை. அதெல்லாம் செய்யணும் விரும்பணும் நம்ம நினைக்கிறோம். நம்மள்ட்ட நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்மள்ட்ட இல்லாமல் இருந்தாலும் இருக்கிறதுலையாச்சும் நம்ம என்ன பண்ணுவோம், பகிர்ந்து கொடுக்குறவங்களா நம்ம இருப்போம். ஆமென். அல்லேலூயா.